கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து சர்க்குலர் மோஷன் டாபிக்ல அப்ஜெக்டிவ் ஒன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when a particle moves in a circle with uniform speed, its velocity and acceleration are both constant. Its velocity is constant but the acceleration changes. Its acceleration is constant but the velocity changes. Its velocity and acceleration both changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இப்போ பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் பாத்துல இப்படி போயிட்டு இருக்கு அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னா டேஞ்சன்ட் ட்ரா பண்ண டைரக்ஷன் தான் வெலாசிட்டி இருக்கும். அப்போ பாருங்க, இந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ண டைரக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்டும் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வரும், சரிங்களா? இங்க யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னா அப்போ மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட், பட் டைரக்ஷன் என்ன ஆகுது? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால வெலாசிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் பார்க்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும்போது இந்த ஆக்சலரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v²/r எடுத்துக்கலாம். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னால இந்த v² அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்பீட் கான்ஸ்டன்ட். அப்போ இது கான்ஸ்டன்ட் வரதுனால இந்த ஆக்சலரேஷன் வெக்டார் குவாண்டிட்டி. ஆக்சலரேஷன் வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். இப்போ சர்க்குலர் மோஷன்ல போகும்போது ரேடியஸ் எப்படி இருந்தாலும் கான்ஸ்டன்ட், இந்த ஸ்பீட் கான்ஸ்டன்ட் சொல்றதுனால இந்த v² கான்ஸ்டன்ட், அதனால மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆயிருக்கும். ஆனா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் தானப்பா. அப்போ டாப் பொசிஷன்ல இந்த பார்ட்டிகல் இருக்கும்போது பாருங்க, இந்த ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர்னு டவுன்வர்ட் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதே ரைட் சைட்ல இருக்கும்போது பார்ட்டிகல் இப்படி இங்க வரும்போது, அதாவது இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஏல பார்ட்டிகல் இருக்கும்போது ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், டுவர்ட்ஸ் சென்டர். பாயிண்ட் பில இருக்கும்போது பாருங்க, ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர் வரும்போது டுவர்ட்ஸ் லெஃப்ட் வருது. அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால வெக்டார் குவாண்டிட்டில எது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் இல்ல போத் சேஞ்ச் ஆனாலுமே அந்த வெக்டார் குவாண்டிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன ஃபார்முலா? ஆன்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் போத் சேஞ்சஸ். அதாவது எப்பவுமே வெக்டார் குவாண்டிட்டி எடுக்கும்போது அது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆகும், இல்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆகும், இல்ல போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆகும். இங்க வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் போத் ஆர் வெக்டார். இந்த சர்க்குலர் மோஷன்ல இந்த வெலாசிட்டி டைரக்ஷனும் ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதனால சேஞ்சஸ் அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two cars having masses m1 and m2 move in circles of radii r1 and r2 respectively. If they complete the circle in equal time, the ratio of their angular speeds omega1 by omega2 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆங்குலர் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆங்குலர் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஸ்பீடுக்கு θ டிவைட் பை டைம் போட்டுக்கலாம். இங்க ஆங்குலர் வெலாசிட்டி சப்போஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒரு ரொட்டேஷன் 2π ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். 2π ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்றதுக்கு டைம் டேக்கன் கேபிட்டல் டி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டைம் சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டு பார்ட்டிகளுக்கு omega1 is equal to என்ன வரும் சொல்லுங்க 2π by t1, omega2 என்ன வரும் சொல்லுப்பா omega2 2π by t2 வரும். அப்ப இங்க t1 equal to t2 சொல்லிட்டாங்க. t1 t2 ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ரெண்டு பார்ட்டிகளும் மூவ் ஆகிற டைம் டேக்கன் ஈக்குவல் சொல்லிட்டதுனால அப்போ omega1 equal to omega2 வந்திருக்கும். இதுல இருந்து omega1 by omega2 கொண்டு வந்தோம்னா that is equal to 1 வந்துரும். So that fourth option கரெக்ட். இதுல இருந்து ஆங்குலர் வெலாசிட்டி என்ன பாத்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ஸ்பீட் இருக்கு, இந்த ஆங்குலர் ஸ்பீட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டைம் பீரியட். டைம் ஈக்குவல்ன்றதுனால ரெண்டு பார்ட்டிகளும் ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஆன்சர் 1 எடுத்துக்கோம். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் fourth option கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A car moves at a constant speed on a road as shown in the figure. The normal force by the road on the car is NA and NB when it is at the points A and B respectively. Then எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் ஏல வரும்போது இது ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுற மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பாயிண்ட் பில வரும்போது இது ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுற மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கர்வ்டு பாத்ல இப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த டுவர்ட்ஸ் சென்டர் mv² by r ஃபோர்ஸ் நமக்கு தேவை சர்க்குலர் மோஷன்ல போறதுக்கு. அப்படின்னா இங்க mg ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. இங்க நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும். இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த mg ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தேவையான டைரக்ஷன்ல mg ஃபோர்ஸ் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நார்மல் ரியாக்ஷன் இருக்குனால mg - n தான் நெட் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா? இப்படி எடுத்தோம்னா இதுல இருந்து n அந்த பக்கம் போயிருச்சுன்னா அப்ப n இஸ் ஈக்குவல் என்ன வந்துரும் சொல்லுங்கப்பா, n இந்த n வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, mv ஸ்கொயர் பை r இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ n ஈக்குவல் mg மைனஸ் mv ஸ்கொயர் பை r அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த mv ஸ்கொயர் பை r அதிகமா இருக்கும். mv ஸ்கொயர் பை r அதிகமா இருந்துச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மியாயிரும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் கம்மியா இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த கீழே ரேடியஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இந்த mv ஸ்கொயர் பை r அதிகமா இருக்கும். அப்போ mv ஸ்கொயர் பை r அதிகமாயிருச்சுன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து குறைஞ்சிரும், நார்மல் ரியாக்ஷன் குறைஞ்சிரும். அப்போ ரேடியஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் அட் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த ரேடியஸ் அட் ஏ தான் வந்து லெஸ் தென் ரேடியஸ் அட் பின்னு இருக்கு. கரெக்டாங்களா? இந்த கர்வ் பாத்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரேடியஸ் அட் பி வந்து அதிகமா இருக்கு ரேடியஸ் அட் ஏ விட. அப்படின்னா ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நார்மல் ரியாக்ஷன் கம்மியா தான் சொல்லியிருக்கோம். அப்போ ரேடியஸ் அட் ஏ லெஸ் தென் ரேடியஸ் அட் பின்றதுனால நார்மல் ரியாக்ஷன் அட் ஏ லெஸ் தென் நார்மல் ரியாக்ஷன் அட் பி அப்படின்னு போட்டுட்டோம்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle of mass m is observed from an inertial frame of reference and is found to move in a circle of radius r with a uniform speed v. The centrifugal force on it is dash அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா சாதாரணமா நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது இல்லைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி மூவ் ஆகும் போது பாக்குறது தான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க யூனிஃபார்ம் ஸ்பீட்ல பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட்ல பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இங்க டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv ஸ்கொயர் பை r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. சரிங்களா? அதனால வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா ரேடியலி அவுட்வர்டு அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகாதனால நம்ம 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle of mass m rotates about the z axis in a circle of radius a with a uniform angular speed omega. It is viewed from a frame rotating about z axis with a uniform angular speed omega naught. The centrifugal force on the particle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா ஒரு பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த z axisக்கு about z axis ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, angular velocity ஒமேகால போயிட்டு இருக்கு. ஓகே, நாம வந்து பாக்குற ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பாக்குற ஃப்ரேம் வந்து ரொட்டேட்ஸ் அபவுட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து இது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நம்மளுடைய வெலாசிட்டியை வந்து அந்த பார்ட்டிகளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம கொடுத்துருவோம். ஆங்குலர் வெலாசிட்டி இந்த பக்கம் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அதனால ரேடியலி அவுட்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த ரேடியலி அவுட்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா m ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஆக்சுவலா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது சூடோ ஃபோர்ஸ். அப்போ நாம வந்து ஒரு அதாவது வித் ரெஸ்பெக்ட் அவர் ஃப்ரேம், நம்ம ஃப்ரேம் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா நாட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இந்த ஆங்குலர் ஸ்பீட்ல இருக்கும்போது அது இந்த ஆங்குலர் ஸ்பீட் அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டா கொடுத்து அது மூவ் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அதனால வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ரேடியலி அவுட்வர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துட்டு அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா m ஒமேகா நாட் ஸ்கொயர் a அப்படின்னு இந்த ஆன்சரை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle is kept fixed on a turntable rotating uniformly as seen from the ground. The particle goes in a circle. Its speed is 20 cm per second and acceleration is 20 cm per second square. The particle is now shifted to a new position to make the radius half of the original value. The new value of the speed and acceleration will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு டர்ன் டேபிள் இருக்கு. அந்த டர்ன் டேபிள்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டர்ன் டேபிள் இது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆகுது. இல்லைன்னா சர்க்குலரா கூட டர்ன் டேபிள் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஒமேகா வரும். சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அதே மாதிரி சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாக்கு இது எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஆர் ஒமேகா ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் வந்திருக்கு. இதே மாதிரி ஒமேகா ஸ்கொயர் ஆர் தான் வந்து 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு கேட்கறது நியூ வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து எவ்வளவு பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஆர் ஒமேகா பை 2 ஆர் பை 2 பண்ணீங்க. ஆல்ரெடி ஆர் ஒமேகா 23ல 20/2 போட்டீங்கன்னா 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருது. இதே சென்ட்ரிபியூகல் ஆக்சலரேஷன் என்ன வரும் சொல்லுங்க ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஆர் பை 2 போட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் தான் ஆல்ரெடி 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தெரியும். அப்போ 20/2 போட்டீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணா 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. அப்போ ரேடியஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா
அப்ப என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டியும் 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட், ஆக்சலரேஷனும் 10 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Water in a bucket is whirled in a vertical circle with a string attached to it. The water does not fall down even when the bucket is inverted at the top of its path. We conclude that in this position அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பக்கெட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல போற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி என்ன டாப் மோஸ்ட் பொசிஷன் இன்வெர்டட் அப்படின்னு இருக்கு. இந்த சர்க்குலர் பாத்துல இந்த வாட்டர் பக்கெட் இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ்ல இந்த எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இங்க அதே மாதிரி இது ஒரு வி வெலாசிட்டில போகுதுன்னா இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த எம்ஜி ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் எம்வி ஸ்கொயர் பை ஆர் வந்துச்சுன்னா கீழே கொட்டிடும், வாட்டர் வந்து கீழே கொட்டிடும். சரிங்களா? ஏன்னா எம்ஜி ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் எம்வி ஸ்கொயர் பை ஆர்னா அந்த பாயிண்ட்ல சர்க்குலர் மோஷனுக்கு போகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது கீழே கொட்டிடும். அப்போ எம்ஜி வந்து எப்படி இருக்கணும்? நாட் கிரேட்டர் தென் எம்ஜி வந்து இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து நாட் கிரேட்டர் தென் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இருக்கணும். அப்போ எம்ஜி வந்து நாட் கிரேட்டர் தென் எம்வி ஸ்கொயர் பை ஆர் இருந்துச்சுன்னா அப்போ கீழே வாட்டர் விழாது, அப்படியே அந்த சர்க்குலர் பாத்லயே அது இருக்கும். அப்படின்னு எம்ஜி இஸ் நாட் கிரேட்டர் தென் எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A stone of mass m tied to a string of length l is rotated in a circle with the other end of the string as the center. The speed of the stone is v. If the string breaks, the stone will move அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இங்க இப்போ ஒரு ஸ்டோன் இப்படி கட்டிட்டு நம்ம ஒரு சர்க்குலர் பாத்துல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் தான் டென்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த டைரக்ஷன் மாறும். இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும்போது இங்க டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரேக் ஆயிடுச்சுன்னா அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது, அப்போ நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. அப்போ அப்படின்னா அந்த இடத்துல டைரக்ஷன் மாறாது. டைரக்ஷன் மாறலைன்னா நோ ஃபோர்ஸ்னா அப்படியே டேஞ்சென்டலி லீவ்ஸ் அப்படின்னு போயிடும். அப்ப என்ன சொல்லிடுறோம்னா அலாங் டேஞ்சென்ட் டைரக்ஷன் மூவ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. A coin placed on a rotating turntable just slips if it is placed at a distance of 4 cm from the center. If the angular velocity of the turntable is doubled, it will just slip at the distance of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு இது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கு ரேடியஸ் ஆர். இந்த பிளேஸ்ல இருக்கும்போது இந்த காயின் பிட்வீன் காயின் சர்ஃபேஸும் இந்த டேபிள் சர்ஃபேஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா மியூ இன்டு என். என் வந்து ஈக்குவல் டு எம்ஜின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் மியூ எம்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிளேஸ்ல அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு வேணும் பார்த்தீங்கன்னா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஜஸ்ட் அதாவது கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ ரெடி டு ஸ்லிப் அப்படின்னு ஆயிரும். அப்போ அண்டர் ஸ்லிப்பிங் கண்டிஷன்ல வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனும் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ எம்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து ரிக்வயர்ட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இதுல இருந்து எம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க மியூ வந்து கான்ஸ்டன்ட், ஜியும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ஒமேகா 1 ஸ்கொயர் இன்டு R1 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா 2 ஸ்கொயர் இன்டு R2 போட்டுக்கங்க. நமக்கு R1 வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒமேகா 1 ஒமேகான்னு எடுத்துங்க. ஒமேகா 2 வந்து டபுள் சொல்லிட்டாங்க, டபுள் எடுத்தாங்க. அப்போ 2 ஒமேகான்னு போட்டுங்க. அப்போ R2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். கரெக்டா? அப்போ ஒமேகா 1 பிளேஸ்ல ஒமேகா போட்டு ஒமேகா ஸ்கொயர், R1 பிளேஸ்ல 4 சென்டிமீட்டர் போட்டுங்க. ஒமேகா 2 பிளேஸ்ல 2 ஒமேகா 1 ஸ்கொயர் போட்டுங்க இன்டு R2. இங்க ஒமேகா ஸ்கொயர் இந்த ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்க 2 ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் 4 வந்துருது. சோ 4 ஈக்குவல் டு 4R வருது. 4 கேன்சல் ஆயிடுது. இது வந்து R2. அப்போ ஃபைனல் ரேடியஸ் எவ்வளவு வரணும் சொல்லுங்க, 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கணும். சோ தட் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A motorcycle is going on an overbridge of radius R. The driver maintains a constant speed. As the motorcycle is ascending on the overbridge, the normal force on it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இது வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஓவர் பிரிட்ஜ்னு எடுத்துங்க. இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ்ல இந்த கார் ஏதாவது மோட்டார் சைக்கிள் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v ஸ்பீட்ல போகுதுன்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா இங்க வந்து இந்த சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு நார்மல் லைன் வரைஞ்சோம்னா இந்த நார்மல் லைன் எங்கன்னா டுவர்ட்ஸ் சென்டர் தான், சென்டர் ஆஃப் தி சர்க்கிளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து சும்மா நம்ம வெர்டிக்கல் லைன் அப்படின்னு நம்ம எடுத்துங்க. இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க வித் வெர்டிக்கல்.
இப்போ இந்த டைரக்ஷன்ல தான் நார்மல் இருக்கு. இப்போ வந்து இந்த இங்க என்ன பண்றேன்னா நான் வெர்டிக்கல் லைன் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த வெர்டிக்கல் லைன் டைரக்ஷன்ல தான் mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இங்க தீட்டா இது எடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்துரும். ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் அப்படி எடுத்துட்டா இந்த mg ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து along ரேடியஸ் பிரிச்சீங்கன்னா mg காஸ்டா வருது. இன்னொரு காம்பனண்ட் வந்து டான்ஜென்டியல் டு தி சர்ஃபேஸ் வந்து mg சைட் அது தேவையில்லை நமக்கு இப்போ. இப்போ பாத்தீங்கன்னா இந்த mg காஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. நார்மல் ரியாக்ஷன் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட் ஆகுது. நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுக்கலாமா? அப்போ நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர்னா mg காஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. mg காஸ்ட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. n வந்து நார்மல் ரியாக்ஷன் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட்னா -n போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு mv²r அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த n அந்த பக்கம் போயிருச்சுன்னா mv²r இந்த பக்கம் வந்துரும். இப்போ நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப n இஸ் ஈக்குவல் என்ன பண்ணனும்னா mg cos θ minus mv²r. இங்க क्वेश्चन என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்பீட் v² கான்ஸ்டன்ட், இந்த r கான்ஸ்டன்ட், அப்ப mv²r கான்ஸ்டன்ட் வந்துரும். இப்போ இந்த θ என்ன ஆகும்னா இது மூவ் ஆக அப்படியே பாருங்க, இப்படி மூவ் ஆக என்ன ஆயிரும்னா θ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ θ டிக்ரீஸ் ஆச்சுன்னா cos θ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதாவது θ 0 போட்டு பாருங்க, cos 0 வந்து 1. இது θ 90 போட்டு பாருங்க, cos 0 வந்து cos 90 வந்து 0 தான வருது. அப்ப θ வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து இந்த மோட்டார் சைக்கிள் அப்படியே மேல போக போக என்ன ஆகுதுன்னா இந்த θ அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா இந்த ரேடியஸ் லைன் இருக்கு, இந்த ரேடியஸ் லைன் மேக்ஸ் ஆங்கிள் வித் வெர்டிகல் லைன் வந்து இந்த ஆங்கிள் போக போக அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதனால θ டிக்ரீஸ் ஆனா cos θ இன்க்ரீஸ் அப்படின்னு எழுதுறோம். அப்ப இந்த cos θ இன்க்ரீஸ்னா இந்த mg cos θ இன்க்ரீஸ் ஆகும். இந்த mg cos θ இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அப்ப நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா mv²r கான்ஸ்டன்ட். சோ தட் நார்மல் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீசஸ். அப்படின்னு இந்த क्वेश्चन என்ன அர்த்தம்னா நார்மல் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Three identical cars A, B and C are moving at the same speed on three bridges. The car A goes on a plane bridge, B on a bridge convex upward, and C goes on a bridge concave upward. Let FA, FB and FC be the normal forces exerted by the cars on the bridges when they are at the middle of the bridge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கார் ஏ வந்து பிளேன் பிரிட்ஜ்ல போகுதுன்றாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கார் ஏ வந்து பிளேன் பிரிட்ஜ், பிளேன் பிரிட்ஜ்னா நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும், mg ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது mg அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு என்ன இது இந்த ஃபோர்ஸ் வந்து FA, FB, FC எல்லாம் என்னது நார்மல் ஃபோர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு FA ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த FA வந்து mg ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் B எடுத்துக்கலாம். B என்றது என்ன பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் அப்வோர்டுன்னு சொல்லியிருக்காங்க. கான்வெக்ஸ் அப்வோர்ட். அப்போ கான்வெக்ஸ் ஷேப் இப்படி வந்துடும். கான்வெக்ஸ் அப்வோர்டு போது இங்க இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல போகும்போது இங்க நார்மல் ரியாக்ஷன் அப்வோர்டு இருக்கும், mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆயிருக்கும். டுவர்ட்ஸ் சென்டர் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வேணும், அது mv²r எடுத்துக்கணும்னா அப்போ mv² டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் mg, அவே ஃப்ரம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன். அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ n இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது mg minus mv²r வந்துருது. ஏன்னா வந்து n இந்த பக்கம் கொண்டு போங்க, mv²r இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த n தான் செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் FB ன்னு சொல்றாங்க. FB இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு mg minus mv²r அப்படின்னு வந்துருச்சு. சோ அப்ப mg விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து கேஸ் சி எடுத்துக்கலாம். கேஸ் சி என்ன சொல்லியிருக்காங்க, கான்கேவ் அப்வோர்ட். அப்போ கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுட்டு அப்வோர்ட் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த கார் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கார் இப்படி மூவ் ஆகுது, v வெலாசிட்டி. ஸோ இப்போ நார்மல் ரியாக்ஷன் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும், mg வந்து ஆல்வேஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். இங்க சென்டர் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு, இங்க தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். கரெக்டா இந்த கர்வேச்சர் இப்படி தானப்பா இருக்கு, அதனால சென்டர் இப்படி இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் தான் நமக்கு நெசசரி சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் வேணும், தட் இஸ் mv²r. இப்போ டுவர்ட்ஸ் சென்டர் வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது, அது சப்போர்ட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா mg வந்து அவே ஃப்ரம் தி சென்டர் ஆக்ட் இருந்தாலும் அது அப்போஸ் தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்துட்டா n minus mg ஈக்குவல் டு இந்த நெட் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது mv²r. இப்போ mg இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, n இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு mv²r plus mg. அப்படின்னா இந்த தேர்ட் கேஸ்ல இருக்கிற நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் FC தட் இஸ் ஈக்குவல் mg plus mv²r வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப இங்கதான் mg விட அதிகமான ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ தேர்ட் கேஸ்ல தான், அதாவது கார் சி மூவ் ஆகுது இல்லைங்களா கான்கேவ் அப்வர்ட் பிரிட்ஜ்ல, அந்த கேஸ்ல தான் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறது, நார்மல் ரியாக்ஷன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A train A runs from east to west and another train B of the same mass runs from west to east at the same speed along the equator. A presses the
track with a force F1 and B presses the track with a force F2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஏ பி எடுத்துக்கலாம். அப்ப ஏ வந்து ரன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படி இருக்கு. ஏ வந்து ரன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட் எப்படி இருக்கு? ஈஸ்ட் டு அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஆனா எர்த் வந்து ரொட்டேட் ஆகிறது ஆப்போசிட்டா இருக்கும். வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதாவது எர்த்துடைய ஆங்குலர் வெலாசிட்டியும் இந்த ட்ரெயினுடைய ஆங்குலர் வெலாசிட்டி மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வித் ரெஸ்பெக்ட் எர்த்துன்னு பார்த்தோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் மைனஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் வந்து ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டா மைனஸ் போட்டோம்னா அப்போ எஃபெக்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆயிரும் உங்களுக்கு ஒமேகா டி பிளஸ் ஒமேகா அதாவது ட்ரைன் பிளஸ் எர்த்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னு வந்தது. நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தான் அந்த நார்மல் டைரக்ஷனா ப்ரொவைட் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆகுதுன்னா ஸோ இந்த கேஸ்ல ஒமேகா வந்து அதிகமா இருக்கு. ட்ரெயின் ஏ கேஸ்ல வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? இதே ட்ரெயின் பி எடுத்துட்டீங்கன்னா ட்ரெயின் பி வந்து ஈஸ்ட் டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சேம் மாஸ் ரன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப ட்ரெயின் பி வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் போகுது. வெஸ்ட் டு ஈஸ்ட்னு வருது. எர்த்தும் வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே ரொட்டேட் ஆகுது. எர்த்துடைய ஆங்குலர் வெலாசிட்டி அதே டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு பார்த்தோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் மைனஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எர்த்னு போட்டீங்கன்னா அப்ப இந்த கேஸ்ல ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியா இருக்கு. டிஃபரன்ஸ் வரதுனால ஆங்குலர் வெலாசிட்டி எடுத்தாலும் சரி வெலாசிட்டி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வந்துருக்கும். அதனால இந்த செகண்ட் கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் வந்து எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு போடும்போது இங்க எஃபெக்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸர்டட் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு F1 greater than F2 அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the earth stops rotating, the apparent value of G on its surface will be அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ எர்த் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சிஸ் அப்படின்னு ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து ஒரு பாயிண்ட்லயும் வெலாசிட்டி வந்து டிஃபரெண்ட் பாயிண்ட் இருக்கும் ஆப்ஜெக்ட் அப்படிதானப்பா. ஈக்குவேட்டர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டோம்னா இந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த எம்ஜி மைனஸ் அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி மைனஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா எம்பி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அட் போல்ஸ்ல வந்து அந்த பாயிண்ட் வந்து ரெஸ்ட் ஆக்சிஸ்ல இருக்கனால அட் போல்ஸ் வந்து என்ன இருக்கும்? எர்த் ரொட்டேட் ஆகிற வெலாசிட்டி 0 அந்த பாயிண்ட்ல பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி 0 எடுத்துட்டா அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து அட் போல் வந்து எம்ஜினே இருக்கும். ஆனா வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஜினே இருக்காது. அட் ஈக்குவேட்டார் போனீங்கன்னா ஈக்குவேட்டார்ல வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து F mg மைனஸ் mv ஸ்கொயர் பை ஆர்னு வந்துடும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ல வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல டிஃபரெண்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அப்போ எஃபெக்டிவ் ஜி வந்து டிஃபரெண்டா இருக்கும். போல்ஸ்ல வந்து எஃபெக்டிவ் ஜி வந்து ஈக்குவல் டு ஆக்சுவல் ஜி இருக்கும் அப்படின்னு. போல்ஸ்ல வந்து நமக்கு தெரியும் போல்ஸ்ல ஜி வந்து ஈக்குவல் டு ஆக்சுவல் ஜி. ஆனா ஈக்குவேட்டர்ல வந்து ஜி வந்து லெஸ் தேன் ஜி அப்படின்னு வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன எடுக்கணும்? எந்தெந்த பாயிண்ட்லாம் அந்த வெலாசிட்டி எர்த்துக்கு வெலாசிட்டி இருக்கோ அந்த இதுலாம் அதுங்கெல்லாம் வந்து ஜி வந்து கம்மியா இருக்கும். போல்ஸ் இருக்கிற பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல எல்லாம் சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த 13th கொஸ்டின். இங்க ஸ்டாப்ஸ் ரொட்டேட்டிங்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம மாத்தணும். அப்போ ஸ்டாப்ஸ் இந்த இது ரொட்டேட் ஆகும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது இது ரொட்டேட் ஆகுறது. இப்போ ரொட்டேட் ஆகுறது ஸ்டாப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொட்டேட் ஆகுறது ஸ்டாப் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? அந்த வெலாசிட்டி v ஸ்கொயர் எல்லாம் 0 ஆயிருச்சுன்னா அப்ப அந்த டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எங்கெல்லாம் எர்த்துக்கு வெலாசிட்டி இருந்துச்சோ அந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? mv ஸ்கொயர் பை ஆர் சப்ராக்ட் பண்றது ரிமூவ் ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் g கூடிரும், g இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா போல்ஸ் பிளேஸ்ல g மாறாது. அப்போ increases at some places and remains the same at some other places. சேமா இருக்குது அந்த போல்ஸ் இருக்கிற பாயிண்ட். மற்ற பாயிண்ட்ல எல்லாம் எங்க எல்லாம் சர்டன் டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்தோமோ அங்க வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அங்க சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆயிருக்காது அப்படின்னு எடுத்துட்டு அந்த பிளேஸ்ல எல்லாம் இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A rod of length L is pivoted at one end and is rotated with a uniform angular velocity in a horizontal plane. Let T1 and T2 be the tensions at the points L/4 and 3L/4 away from the pivoted points. Then which option correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்றீங்கன்னா ஒரு ராட் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு L/4 டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த L/4 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் T இருக்குல்ல, இந்த டென்ஷன் வந்து இந்த 3L/4 மாஸையும் ரொட்டேட் பண்ணும். 3L/4 இருக்கு இல்லையா? இந்த 3L/4 மாஸையும் ரொட்டேட் பண்ணும்.
இது வந்து T1. அதே என்னது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகால. அப்போ T இஸ் ஈக்குவல் டு T1 ஈக்குவல் டு என்ன வரும்? M வந்து 3/4 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் மாஸ் இன்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ப்ரொபோர்ஷனல் அப்படி வச்சுக்க இன்டு டிஸ்டன்ஸ் சம்திங்னு இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3L/4 டிஸ்டன்ஸ்ல டென்ஷன் பாத்தீங்கன்னா 3L/4 டிஸ்டன்ஸ்ல இந்த டென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன் வந்து T2 வந்து இங்க ரிமைனிங் பார்ட் இந்த பார்ட்டை மட்டும் இந்த L/4 லென்த் இருக்குல்ல இந்த பார்ட்டை மட்டும் தான் புல் பண்ணணும். ரொட்டேட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ T/2 வந்து ப்ரொபோர்ஷனல் டு M/4 இன்டு ஒமேகா ஸ்கொயர் இன்டு R சம். Rன்றது கொஞ்சம் எஃபெக்டிவ் வேல்யூ பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த T1 L/4 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து அதிகமான மாசம் ரொட்டேட் பண்ணும். 3L/4ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து கம்மியான மாசம் தான் ரொட்டேட் பண்ணுது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா T1 வந்து கிரேட்டர் தென் T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A simple pendulum having a bob of mass m is suspended from the ceiling of a car used in a stunt film shooting. The car moves up along the inclined plane at a speed v and makes a jump to leave the cliff and lands at some distance. Let R be the maximum height of the car from the top of the cliff. The tension in the string when the car is in air is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு இன்க்ளைன் பிளேன்ல போயிட்டு இருக்கு. இந்த கார் வந்து என்ன ஆயிருக்குன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி இப்படி வந்திருக்கு. அப்ப இந்த மேக்ஸிமம் ஹைட்ல பாத்தீங்கன்னா இந்த கார் இப்படி இருந்திருக்கும் மேக்ஸிமம் ஹைட்ல. ஓகேங்களா? இங்க வந்து இந்த இப்படி இருக்கு இந்த பெண்டுலம் வந்து. இப்போ இங்க மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும்போது இட் இஸ் அண்டர் ஏர் இன் ஏர்ல ஃப்ரீயா இருக்கு. அப்ப இது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இது வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இந்த கேஸ்ல ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு ஆக்சலரேஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஜின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலா இந்த கார்ல வந்து இங்க என்ன இருக்குன்னா இந்த பெண்டுலம் இருக்கும். இங்க வந்து mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த டென்ஷன் mg ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கு. டென்ஷன் வந்து ஆப்போசிட் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து mg மைனஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா MAன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த A வந்து அண்டர் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, அதாவது இந்த கார் வந்து ஏர்ல அப்படியே பறந்து போகுதுன்னா இட் இஸ் அண்டர் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஒன்லி அண்டர் கிராவிட்டி. இட் இஸ் மோஷன் அண்டர் கிராவிட்டி மட்டும்னா A ஈக்குவல் டு G போடணும். அப்ப ஏக்கு G போட்டோம்னா mg மைனஸ் T ஈக்குவல் டு M இன்டு A பிளஸ்ல G தானே போட்டிருக்கோம். அப்படி போட்டோம்னா இந்த mg கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப T இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது 0. அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டென்ஷன் வந்து 0 அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. Let theta denote the angular displacement of a simple pendulum oscillating in a vertical plane. If the mass of the bob is m, the tension in the string is mg cos theta அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணிடுறோம்னா அப்படி இங்கே வந்து ரூப்னு எடுத்துங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இதை இப்படி புல் பண்ணி விட்டுறேன்னு வச்சுங்க. இப்படி புல் பண்ணி ஒரு சர்டைன் ஆங்கிள்லேருந்து விடும்போது இது என்ன ஆகும்னா இப்படி ஆசிலேட் ஆகும். இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம், ஒரு சர்டைன் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொசிஷன் தீட்டா இருக்குன்னு வச்சுங்க. இது கீழே வர இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கீழே வர பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு கைனடிக் எனர்ஜி ஆகும். அப்போ இந்த பாயிண்ட்ல சர்டைன் வெலாசிட்டி இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ இது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் டைரக்ஷன்ல எலாங் தி ஸ்ட்ரிங் எலாங் தி ரேடியஸ் டைரக்ஷன்ல இந்த mg ரிசால்வ் பண்ணா mg cos θ வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அவே ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதாவது அவே ஃப்ரம் தி ரேடியஸ், அவே along the radius away from the center act of mg cos θ. அப்போ net force acts towards center இல்லையா, tension minus mg cos θ. இதுதான் provides necessary centrifugal force mv square by r ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ t equal to என்ன வரும்னா இந்த mg cos θ அந்த பக்கம் வச்சுன்னா tension equal to mg cos θ plus mv square by r ன்னு வருது. இப்போ வந்து நமக்கு இந்த v 0வா இருந்தா மட்டும் தான் இந்த tension equal to mg cos θ வரும். அதாவது v 0வா இருந்தா தான் tension equal to mg cos θ வரும். அப்போ v எங்க 0வா இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல தான் வெலாசிட்டி 0வா இருக்கும். அதாவது இங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல மட்டும்தான் வெலாசிட்டி 0வா இருக்கும், மற்ற பாயிண்ட்ல எல்லாம் வெலாசிட்டி இருக்கும். அப்படின்னா டென்ஷன் வந்து ஈக்குவல் mg cos θ இருக்குன்னா v 0 இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் தான். அப்போ அட் தி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஒன்லி velocity 0, so that at that places only tension equal to mg cos θ அப்படின்னு இந்த क्वेश्चन ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.